Hi guys, this is Hemant. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா வந்து அபு ரஹீம் இஸ் எ மாடல் அண்ட் ஆக்டர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? மாடல்ஸில் இப்போ என்ன ஆச்சுன்னா சோஷியல் மீடியா என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அவன் ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டான் ஓகே சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியில் வந்து சேருங்கன்னு. ஒரு 10 மாடலுக்கு அப்ரோச் பண்ணுறான். 10 மாடல் 5 மாடல் வரான். 5 மாடல் பே பண்ணுறான். பே பண்ணிட்டு அவன் ஷோ கொடுக்குறான். அவனுக்கு என்ன கிடைச்சிது? குளோபல் லெவலில் வந்து பார்க்குறப்போ மாடலிங்கில் இந்தியா வந்து எப்படி டாமினேட் பண்ணிருக்கு. டார்க் ஸ்கின் டோன் இருக்குது, அவங்களுக்கு மாடலிங்குள்ளே வரலாமா? அக்லி சைட் ஆஃப் மாடலிங், அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அக்லி சைட் ஆஃப் மாடலிங் அது நிறைய இருக்குது ப்ரோ. ஸ்டேட் லெவல் பேஜெண்ட்டுக்கே உங்களுக்கு அந்த ஒரு டைட்டில் வேணும்னா வரியா? அதே மாதிரி கே சைட்ஸ் இருக்குது ப்ரோ. அது பண்ணுற டேரக்டர்ஸே கேவாக இருக்காங்க நிறைய பேர். எங்கள் டைட்டில் கொடுத்துட்றேன். ப்ரைஸ் மணின்னு ஒன்று இல்லவே இல்லையா இண்டஸ்ட்ரியில்? அதுதான் ஒரு பெரிய தலைவலியே. கொடுக்குறேன்னு வாங்க, நான் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் மாடல்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி ப்ரோ. ரொம்ப 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 கம்மி. ஒரு ஷோ ரன்வே டாப் லெவல் ரன்வே ஷோ நடந்ததுனாலே வருஷத்துக்கு ஒன்று தான் நடக்கும். இதே அப்ராட் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 பண்ணுறவங்க இருக்காங்க. எதுக்குன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லாம் அங்கே தான் டாப் நாச்சில் இருக்காங்க. நீங்கள் இதை சம்பாதிக்கணும்னு நினச்சி வரீங்கன்னா வந்துடாதீங்க, வேறு இண்டஸ்ட்ரி பக்கம் ஓட்டிடுங்க. ஃபேமுக்காக வேணால் வளரலாம், நீயும் மாடல்னு சொல்லிட்டு சுற்றலாம். ஆனால் இருக்கிறவங்களே தடுமாறிட்டு இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ரொம்ப கஷ்டம் ப்ரோ சர்வே பண்ணுறது. ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஹேமன். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னா வந்து அபு ரஹீம் இஸ் எ மாடல் அண்ட் ஆக்டர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. உங்கள் மாடலிங் ஜர்னியை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்கள் கரியர் எப்படி மாடலிங்குள்ளே சூஸ் பண்ணீங்க? ஹாய், திஸ் இஸ் அபு, ஃபேஷன் மாடல் அண்ட் ஆக்டர். எங்கில் என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குன்னா மிஸ்டர் இந்தியா 2020, மிஸ்டர் சென்னை 2020, மிஸ்டர் IF இன்டர்நேஷனல் 2021. அதே மாதிரி இன்னும் சப்டைட்டில்ஸ் ஒரு 4-5 வச்சுருக்கேன். அண்ட் தட்ஸ் கால் சவுத் இந்தியா ஸ்டார் வாக்கர், ரேம்ப் வாக், மிஸ்டர் ஆட்டிடியூடுன்ற மாதிரி ஒரு 4 டைட்டில்ஸ் வச்சுருக்கேன் சார். ஓகே, என்னோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் ஸ்கூல் லைஃப்பில் வந்து எனக்கு ஃபேஷனில் ரொம்ப ஒரு பெரிய க்ரேஸ் இருக்குது. ஃபேஷன் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போனதுனால தான் நான் இந்த லெவலில் இருக்கேன். ஸ்டார்டிங் அதே மாதிரி ஈஸியாக எனக்கு கிடைச்சிடல இந்த ஸ்டேஜ். எனக்கு இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் லைஃப்பில் ரேம்ப் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நிறைய டீம்ஸ் இருந்தது, நிறைய பசங்க இருந்தாங்க. என்னை சேர்த்துக்கல. என்னடா இது நம்மளை எதுலையும் சேர்த்துக்க மாட்டேறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்குன்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கூலை முடித்தேன். காலேஜ் வந்தேன். காலேஜ்லேயும் அதே பிரச்சனை தான். அதுலேயும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். ஆடிஷனில் செலக்ட் ஆகலை. நிறைய பசங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நீ எதுக்குடா போகிற, நீ ஏன்டா பண்ணுற, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லடா அப்படின்னு நான். ஆனால் எனக்கு இதில் ஒரு க்ரேஸ் இருந்ததுனால நான் கண்டிப்பாக எனக்கு ஃபேஷன் வேணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் தனியாக தெரியணும். அதனால் காலேஜ் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது ரிஜெக்ஷன். செகண்ட் இயர் வந்தேன். செகண்ட் இயரில் அட்டன் பண்ணேன். தூக்கிட்டாங்க. டீமில் வந்துட்டேன். டீமில் வரும்போது ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லா ரேம்பும் ஏற்ற விட மாட்டாங்க. நான் மட்டும் தனியாக ஒரு ஓரமாக இருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணால் நான் வெளியே தெரிய வருவேன்னு யோசிக்கும் போது தான் ப்ரொஃபஷனலிசம்னு தெரிஞ்சுது. அதில் வந்து ஒரு சார் இருந்தார், எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தாரு. மேல்கம் சார்னு ஒருத்தர் சார் இருக்கார், குரு அவர் தான் எனக்கு ஃபேஷனில். அவர் இருக்கும்போது எனக்கு தனியாக சொல்லிக் கொடுத்துருந்தார். இந்த மாதிரி ப்ரொஃபஷனலிசமாக இருக்கும்டா, நீ ஏன்டா காலேஜ் லெவலில் இது பண்ணிகிட்டு இருக்க. அவர் கைட் பண்ணார் என்ன. அது ஒரு கைடன்ஸ்னால நான் நெக்ஸ்ட் லெவல் போனேன். ப்ரொஃபஷனலிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க போயிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செல்ஃப் க்ரூமிங்னா என்ன, ஒரு இடத்துல பேஜெண்ட் அட்டன் பண்ணணும்னா என்ன. ஃபஸ்ட்டு பேஜெண்ட் அட்டன் பண்ணேன். நான் கரெக்டாக காலேஜ் செகண்ட் இயர் எண்டிங்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு பேஜெண்ட் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேஜெண்ட் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போகிறேன். அதில் பண்ண ஒரு மிஸ்டேக்கால் தான் நான் இங்கே இருக்கேன்றது போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எதனாலனா அங்கே வந்து ஒரு ஸ்டேஜில் எப்படி நடக்கணும், என்ன மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணவங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க. 50 பேரில் நான் ஒருத்தன்ற போது என்னை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டேன். ஒரே ஒரு சிவிங்கம் போட்டு மெண்டுட்டு இருந்தேன் ஆன் ஸ்டேஜில். அப்படியே என்னை இறக்கி விட்டாங்க, அப்படியே போயிடு அப்படின்ற மாதிரி. அப்போ எனக்கு யோசித்தேன், ஏன் நம்ம இவ்வளோ சக்ஸஸ் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜ். இதில் வந்துட்டு நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம எதாவது சாதிக்கலாமே அப்படின்னு ஒரு தாட் வந்தது எனக்கு. அப்போ தான் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரி மாடலிங் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்ற போது போனேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிஜெக்ஷன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏறினேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நான் 10 மாடல்ஸ் இருக்க இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு என்ன எப்படி வாக் பண்ணணும், எந்த மாதிரி வாக் பண்ணணும், எப்படி ஸ்டைல் பண்ணணுன்ற மாதிரி கற்றுக்கிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏறினேன். அதுக்கப்புறம் அதான் ஒரு 4-5 ஸ்டேஜ் ஏறினேன். அதுக்கப்புறம் எதுலேயுமே நான் ஜெயிக்கலை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் செல்ஃப் க்ரூமிங் ஒரு 3 to 6 months எடுத்துக்கிட்டேன். அந்த டைமில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் ஏறும்போது ஃபஸ்ட்டு சப்டைட்டில் அடித்தேன் மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு. எதுக்குன்னா அதில் நான் கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிட்னஸ் அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது வாங்கும்போது எனக்கு சந்தோஷமாக இல்லை. எதுக்குன்னா என்னடா நம்ம அந்த இதுக்கு வரலையே. ஆனால் ஒரு சைடில் நம்ம ஒரு படி மேலே வளர்ந்துருக்கோன்னு சொல்லி நான் நினச்சி சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ்னால் கொஞ்சம் ஒரு 2 months எடுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு 2 months எடுத்துக்கிட்டேன். 2 months எடுத்துக்கிட்டு அடுத்த ஈவெண்ட் ஒன்று இருந்தது. அடுத்த ஈவெண்ட் வந்து மிஸ்டர் ஆண்ட்வே 2020 நடந்தது. இது ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஈவெண்ட். அதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். சரி நம்ம டேரெக்டாக ஸ்டேட்லேயே போயிட்டு இருந்தாலே அது கொஞ்சம் வெளியே போய் க்ரூம்டாக போய் பண்ணலான்னு.
ஆனால் அதில் நான் எதுவுமே வாங்கலை. ஒரு பெரிய லெசன் கற்றுக்கிட்டேன். மாடலிங்னா என்ன அப்படின்னு ஒரு பெரிய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, அதுதான் வந்து என்னை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் விட்டுது. அதுக்கப்புறம் போனேன். அதுக்கப்புறம் அங்கே கற்றுக்கிட்டதை வச்சு ஒரு மிஸ்டர் சென்னை ஏறினேன் 2022 ஐ திங்க் ஸோ. அதில் ஃபஸ்ட்டு வின் பண்ணேன். ஃபஸ்ட் ரன்னரை படித்தேன்னா செகண்ட் ரன்னரை படித்தேன் அதில். அதுக்கப்புறம் நான் வந்தேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் 4 ஸ்டேஜும் நான் டைட்டில் வின்னர்ஸ். வாவ், சூப்பர். இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னியை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க. இட்ஸ் லைக் குவைட் இன்ட்ரெஸ்டிங். பேஜ் அண்ட் ரன்வே ரெண்டுமே இருக்குது. இந்த பேஜ் அண்ட் ரன்வே நிஜமாலே ஒரு மாடலுக்கு தேவையா? பிகாஸ் அது வந்து அதுக்குள்ளே போகிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து எடுக்கணும் அவங்கள மாடல்ஸாக. ஆனால் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க ரன்வே ஷோ பண்ணிட்டு வராங்க. அது நிஜமாலே தேவையா இல்லை ஸ்கேமா? பெஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஜெண்ட்டுன்ற போது நீங்கள் உங்களை ரீப்ரசென்ட் பண்ணி ஒரு டைட்டிலுக்காக ரீப்ரசென்ட் பண்ணிங்க. ரன்வே டோட்டலாக டிஃப்ரெண்ட், பெஜெண்ட்ரி டோட்டலாக டிஃப்ரெண்ட். பெஜெண்ட்ரி போது நீங்கள் உங்களை ரீப்ரசென்ட் பண்ணி நீங்கள் இந்த உங்களுக்குன்னு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் டைட்டில்ஸோ நேஷனல் லெவல் டைட்டில்ஸோ நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் ஜேர்னி அந்த பக்கம் கொண்டு போகிறீங்க. இதே ரன்வேஸ்ன்ற போது நீங்கள் பெஜெண்ட் டைட்டில் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. 6 inch 6.2 inch ஹைட் இருந்தால் 6.2 feet ஹைட் இருந்தாலே நார்மலாக நீங்கள் பெஜெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள ரன்வேஸ்குள்ளே போயிடலாம். ரன்வே மாடலை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு கொடுக்குற காஸ்ட்யூமை ரீப்ரசென்ட் பண்ணுறது தான் ரன்வே மாடல்ஸ். கொடுக்குற காஸ்ட்யூமை நீங்கள் அப்படியே டோட்டலாக என்ஹான்ஸ் பண்ணுறது தான் ரன்வே மாடல்ஸ். ரன்வே மாடலிங் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, பெஜெண்ட்ரி டோட்டலாக டிஃப்ரெண்ட். பெஜெண்ட்ரி போகும்போது உங்கள் பியூட்டி பேஜெண்ட் நீங்கள் வந்து உங்களை ரீப்ரசென்ட் பண்ணி போக போகிறீங்க. இதில் கோரியோகிராஃபர் இருப்பாங்க, கோரியோ பண்ணி தருவாங்க. அண்டு நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு பின்னாடி டேரக்டர், ஷோ டேரக்டர் அவங்களாம் இருப்பாங்க. அவங்க கைட் பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி தான் போகணும். இதில் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் செல்ஃபாக போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன் பெஜெண்ட்ரி பொறுத்தவரைக்கும். ரன்வே பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ளோவில் போகிறது, நீங்கள் அங்கே கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கோரியோகிராஃபர் இது பண்ணுறது தப்பு, நீ இப்படி தான் பண்ணணும் கோரியோன்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அப்போ பேஜெண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் ரன்வே டிஃப்ரெண்ட். ரன்வே டிஃப்ரெண்ட். ஓகே, ஆனால் பேஜெண்ட் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன்ஸ் மாதிரி போவாங்க. ஒரு ரன்வே போகிறப்போ அவங்க ரெப்ரசென்ட் அவங்கள ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி 4 பிராண்ட்ஸ், இப்போ 4 பிராண்ட்ஸ் வந்து காஸ்ட்யூம் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ டர்பி, டாமி அண்ட் ஃபிகர் அந்த மாதிரி 4-5 பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, அந்த பிராண்ட்ஸ்க்கு காஸ்ட்யூம் வந்து அவங்க போட்டு நடக்கிறாங்க. அதுதான் ரன்வே. அவங்க பிராண்டுக்கு ப்ரொமோட் பண்ண போகிறது தான் ரன்வேஸ். பெஜெண்ட்ரின்னும் போது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேபிளைஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ ரன்வே மாடல்ஸும் பே வாங்குவாங்க. ஆனால் ரன்வே மாடல்ஸ் பே வாங்குற அளவோட பெஜெண்ட்ரி மாடல்ஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க. எதுக்குன்னா நான் ப்ரொஃபஷனலிசம்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கேன். நான் வந்து என்னோட லெவலை வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக தான் பெஜெண்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் 10-15 பேர் இருக்காங்கன்னா அந்த ஆடிஷனை அட்டன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபில்டர் ஆகி ஒரு 10 பேர் இருப்பாங்க ஃபைனல்ஸில் ஃபில்டர் ஆகி ஃபஸ்ட் அடிக்கிறவன் அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும்ல, அவனுக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும்ல. அதனால் வந்து அந்த லெவல் நாங்கள் டாப்பில் தான் பார்ப்பாங்க. அதே ரன்வே மாடல்ஸ்னால் ஊரில் இருக்க எல்லாரும் ரன்வே மாடல்ஸ்னு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது 4-5 டேரக்டர், ஷோ டேரக்டர்ஸ் இருக்காங்க. சோஷியல் மீடியா டோட்டலாக சேஞ்ச் ஆகி விட்டுச்சு ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து இண்டஸ்ட்ரின்ற போது எப்படி இருக்கும்னா ஒரு வே இருக்கும், நாங்கள் ஷூட் பண்ணோம், இது பண்ணணும்னு. இப்போலாம் என்னாச்சுன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு 4-5 ஃபோட்டோ போஸ்ட்டு போட்டாங்கனாலே, ஒரு நல்லா இருக்கிற மாதிரி போட்டாங்கன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷோ டேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா நார்மலாக இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது போஸ்ட், இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களை தூக்கி ரன்வேல போடு. அவங்களே என்ன ப்ரொஃபைலும் இருக்க மாட்டேருக்கு. பையன் பார்க்க நல்லா இருந்தானா தூக்கி ரேம்பில் போகிறதுக்கு அது என்ன ப்ரொஃபஷனல்ஸ் மாடலிங்னாலே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்தேன்னா நிறைய வந்து ஏஜென்சி இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் ஏஜென்சி. ஓகே, அந்த ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நீ வந்து காசு கொடுத்து ரன்வேக்கு வா, நான் வந்து உன்னை வந்து ஷோ ஏற்றுறேன். அதுதான் ப்ரோ இப்போ இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதுதான் இப்போ மாடல்லாம் நீங்கள் தான் எனக்கு பே பண்ணணும். அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா லாட்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்குது ப்ரோ. மாடலிங் ஏஜென்சி கம்பெனி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய இருக்குது. அதெல்லாம் யாராக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாரும் இல்லை, சும்மா ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பா. அது ஒன்றும் இல்லை. என்னன்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பையன் மாடலாக நடக்கிறான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நானே வந்து ஒரு ஷோவில் நான் நடந்திருக்கேன். ஓகேவா, அடுத்த ஷோ அந்த ஷோவை பார்த்துட்டு அடுத்த 2 மாதத்தில் நானும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நானும் ஒரு ஷோ பண்ணுறேன். அது எப்படி அதுலேருந்து வெளில வருது ப்ரோ? ஒரு மாடலாக அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது தப்பு, இது கரெக்ட்? அது வந்து உங்களுக்குன்னு ஒரு கைடு, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலிசமில் இருப்பீங்க, உங்களுக்கும் மேலே ஒரு சீனியர் மாடல்ஸ் இருப்பாங்க. அவங்க கீழே கேளுங்க. யாருமே கேட்க மாட்டிருக்கீங்க, இது கரெக்டாக, இது போகிறது தப்பா இல்லை, அது கேட்குறதே இல்லை யாருமே. அது ஏன் தான் எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம ஒரு ஷோ பண்ணுறோன்னா நம்ம சீனியர் மாடல்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சீனியர் மாடல்ஸ் இருப்பாங்க. இது பண்ணுறது நல்லதா இல்லை தப்பா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ டார்க் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு மாடலிங்குள்ளே வரலாமா? அது வந்து கம்பெனிஸில் எடுத்துக்காங்களா இல்லை வந்து லைக் பிரைட்டாக ஃபேராக இருக்கவங்கள மட்டும்தான் மாடலிங்குள்ளே வர முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி ப்ரோ. இது என்னென்னா டார்க் ஸ்கின் டோன் மாடலிங் கரியரில் எப்படின்னா நேஷ்னல் லெவலில் கிடலாம் ப்ரோ, ஈஸியாக உள்ள வந்துடலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இன்டர்நேஷ்னல் பேஜன்ஸுன்ற போது ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொருத்தவங்க மாதிரி இருப்பாங்க. இதே மாதிரி டார்க் ஸ்கின் டோன்ஸ் மாடல்ஸ் யாராவது இன்டர்நேஷ்னல் ஷோவில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, பார்த்தேன் இல்லை. அதுதான், ஏன்னா நம்ம நேஷனல் லெவலில் ஜாலியாக சொல்லிக்கலாம் ப்ரோ, ஈஸி இது. ஐ மீன் நீங்களும் நடந்துடலாம், நீங்களும் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். டார்க் ஸ்கின் டோன்ஸு இந்த இது இல்லை அது இல்லைன்னு. ஆனால் ப்ரொஃபஷனலாக இன்டர்நேஷ்னல் போனீங்கன்னா நம்மளை கண்டு கூட மாட்டானுங்க ப்ரோ. அது ஏன்னு வந்து அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, அழகாக இருந்தால் வெள்ளையாக இருந்தால் தான் மாடல். ஓகே, ஆனால் நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ப்ரோ டார்க் மாடல்ஸ்க்கு. ப்ளஸ் சைஸ் மாடல்ஸ்க்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய.
ஓகே. நேஷ்னல் லெவல். ஆனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் போய் ரீப்ரசென்ட் பண்ணணும்னா அதுக்குன்னு தனி கண்ட்ரீஸில் இருக்குது ப்ரோ. இந்த ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக டார்க்காக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏஜென்சி அந்த பக்கம் வேணால் போகலாம். ஆனால் நீங்கள் மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை ப்ரோ உள்ளே போகிறதுக்கு. அது மாதிரி இந்த டார்க் ஸ்கின் டோன்ஸ் அதே மாதிரி. ஆனால் பிராண்டிங் சைடில் பொறுத்த வரைக்கும் ஐ மீன் கமர்ஷியல் சைடில் போனீங்கன்னா டார்க் ஸ்கின் டோன்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ப்ரோ. அக்லி சைட் ஆஃப் மாடலிங் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அக்லி சைட் ஆஃப் மாடலிங் அது நிறைய இருக்குது ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் ரிலேட்டான ஒரு விஷயம் என் லைஃப்பில் வந்து நிறைய அந்த மாதிரி வந்திருக்கு ப்ரோ. அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இருக்குது, நான் சொல்கிறேன் வேணா. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்ஸு ஒரு இன்டர்நேஷ்னலுக்கு நான் போயிட்டேன், ஸ்டேட் லெவல் பேஜெண்ட்டுக்கே உங்களுக்கு அந்த ஒரு டைட்டில் வேணும்னா வரி ஓப்பனாக கேட்பாங்க, வரியா? ஓகே. அதே மாதிரி கே சைட்ஸ் இருக்குது ப்ரோ. அதில் பண்ணுற டேரக்டர்ஸே கேவாக இருக்காங்க நிறைய பேர். என் கூட டைட்டில் கொடுத்துட்றேன், அதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக, ரொம்ப ரூடாக, ரொம்ப ப்ரோ. மேல் சைட் ஆஃப் மாடலிங் இப்படி இருக்குன்னா இப்போ ஃபீமேல் சைட் ஆஃப் மாடலிங் ப்ரோ அது ரொம்ப மோசம் ப்ரோ. ரொம்ப அதனால தான் வந்து ஃபீமேல் மாடல்ஸுன்ற போது ஒரு பெஜென்ட்ரி ஏறுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ரன்வேனாலும் நார்மல் ப்ரோ. ரன்வே வந்து நார்மலாக காஸ்ட்யூம் பார்த்துட்டு ப்ரொஃபைல் பார்த்துட்டு நார்மலாக கூப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி அவங்க ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்ணுவாங்க ரன்வே மாடல்ஸ். நான் அந்த பக்கம் வரல, இது மட்டும் எனக்கு போதும், இதுலேயே எனக்கு காசு வருது போதும்ன்ற மாதிரி மைண்ட் செட் வந்து. ஆனால் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப பசங்களுக்கே இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக பொண்ணுங்க சைடு வந்து ஐ மீன் நான் ஃபீமேல் ரன்வேஸ் அந்த பக்கம் வந்தீங்கன்னா பேஜென்ட்ரி சைடு வந்தீங்கன்னா டோட்டலாக ஓப்பனாக கூப்பிடுவாங்க ப்ரோ. நீ வரியா, வரலன்னா கிளம்பு. இவ்வளோ ஒரு வேர்ஸ்ட் சைடு இருக்கா? இருக்கு ப்ரோ. இது வந்து வெளியே உலகத்துக்கு பாதி பேருக்கு தெரியுது, பாதி பேருக்கு தெரியல ப்ரோ. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறா ஒருத்தர் உள்ள மாடலாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ. இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் மாடலாகவே மீன் உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும்னா இதெல்லாம் தாண்டி தான் வரணும், ஃபேஸ் பண்ணணும். ஃபீமேலாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைச்சிரும் ப்ரோ. அதை தாண்டி வந்துட்டாங்கன்னா சக்ஸஸ் கிட்ட இருக்குது அவங்களுக்கு. பசங்களுக்கு அப்படி இல்லை ப்ரோ. சக்ஸஸ்ன்றதே எப்பவுமே அப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் பாட்காஸ்ட் பண்ணி போடுறதுக்கும் பொண்ணு பாட்காஸ்ட் பண்ணி போட்டாலும் ஆப்வியஸ்லி ப்ரோ ரீச் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து குளோபல் லெவலில் வந்து பார்க்குறப்போ மாடலிங்கில் இந்தியா வந்து எப்படி டாமினேட் பண்ணிட்டுருக்கு, இந்தியன் மாடல்ஸ் எப்படி டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க வென் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லெவலில் தான் ப்ரோ இருக்காங்க. இங்கேருந்து நிறைய ப்ரொஃபஷனல் மாடல்ஸ் வந்து அவங்கள ரீப்ரசென்ட் பண்ணி நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் பேஜன்ஸ் அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. நேஷனலில் ஃபினிஷ் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் லெவல் போயிட்டுருக்காங்க. இன்டர்நேஷ்னலில் எப்படி சொல்கிறதுனா நிறைய கம்பெனிஸ் இருக்குது ப்ரோ. ப்ரொஃபஷனலிசமாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் ஷோஸுன்றீங்க, இப்போ மற்ற கண்ட்ரிக்கு அது நேஷனல் ஷோ மாதிரி தான், உங்களுக்கு புரியுதா? அங்கேருந்து வந்து எப்படி சொல்கிறது, அங்கே ஒருத்தர் இப்போ இந்தியாவில் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் ஒரு டைம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது நேஷனல் மாதிரி தான் ரீப்ரசென்ட். அதே மாதிரி அந்த ஷோக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் வந்து 4 பேர் 5 பேர் வச்சு முடிச்சிருவாங்க ப்ரோ. 4 பேர் 5 பேர் இப்போ 4 கண்ட்ரிலேருந்து வராங்க, 4 கண்ட்ரி வச்சுட்டு அவங்க வந்து அந்த ஒரு கண்ட்ரிக்கு ஒருத்தருக்கு அவார்ட் அவ்வளோதான், அது கொடுத்துட்டு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியும் இருக்குது ப்ரோ. அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா அதான் நம்ம ஒரு இப்போ இன்டர்நேஷ்னல் போகிறோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ப்ரோ, ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது, அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இது எப்படின்னா ஒருத்தர் வந்து நேஷனல் முதல்ல ஸ்டேட் 4 பேர் வராங்க. அப்போ தெலுங்கானாக்கு ஒன்று, தமிழ்நாடுக்கு ஒன்று, அப்படி 4 ஸ்டேட்டுக்கு தந்தா அவ்வளோ. ஓகே, அதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவல் மாடலிங் கம்பெனி. ஸ்டேட்டுன்ற போது கவர் தமிழ்நாடு அது இதுன்னு அங்கேருந்து ஒரு 10 பேர் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். ஆடிஷன்லேருந்து ஆடிஷனே அட்டன் பண்ணுறதில்ல, நார்மலாக தூக்கி இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா ஆடிஷன் அட்டன் பண்ணுறதில்ல, டேரெக்ட் காசு. இப்போ எல்லாம் மணி மைண்ட் செட் வந்துட்டாங்க ப்ரோ. காசு 4000 5000 வாங்கிக்கிறாங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 4000 5000 வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு டேரெக்ட் ஃபைனலிஸ்ட். ஆடிஷனில் எதுவுமே இல்லை, டேரெக்ட் ஃபைனலிஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு 10 பேர் 15 பேர் தூக்கிடுறாங்க, வாங்கிடுறாங்க. அப்புறம் ஸ்டேட் லெவல் டைட்டில் அதுலேயும் நடக்குது. நீ காசு கொடு, நான் உனக்கு டைட்டில் கொடுத்துட்றேன்ற மாதிரியும் நடக்குது. நிறைய நானே பார்த்துருக்கேன். ஓகேவா, காசு வாங்கிட்டு டைட்டில் கொடுத்துட்றாங்க. ஓகேவா, ஸ்டேட்டில் வின் பண்ணிட்டான். இதுக்கு அடுத்தது நேஷ்னல் லெவல். ஓகே, நேஷ்னலுக்கு வந்து தடுமாறி இங்கேருந்து ஒரு 4 பேர் 5 பேர் க்ரூம் ஆகிட்டு போயிடுறாங்க. நேஷனல் இல்லை க்ரூமாகவே போயிடுறாங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிடுறாங்க. ஓகே, நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணிடுறாங்க. இப்போ நேஷ்னல் லெவல்ன்ற போது கொஞ்சம் தட்டுற மாதிரி இருக்கும். எப்படின்னா இங்கே இருக்க மாடல்ஸ் வந்து சவுத்தில் வந்து கான்டாக்ட் இருக்கும், தமிழ் பேசுவோம், எல்லாமே பேசுவோம். ஆனால் அவனுக்கு இங்கிலீஷ் மேண்டிட்ரி இல்லை. இங்கிலீஷு ஹிந்தி நேஷ்னல் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஒரு மாடலாக இருந்தாலே இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ப்ரோ. இங்கிலீஷ் இல்லைனா சர்வே பண்ண முடியாது. நேஷ்னல் லெவல்லனா சர்வே பண்ணிடலாம், ஹிந்தி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் வச்சு கூட பாதி பேர் கம்யூனிகேட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஷோஸ் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். வே ஆஃப் ஸ்பீச் எப்படி பேசுகிறீங்கன்றது இருக்குது, அதுக்கும் ஒரு மார்க் இருக்குது. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க ஒரு ஏஜென்சியை அப்படின்றதுக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை அப்ரோச் பண்ணுறதை வச்சு தான் அவங்க ஓகே இவனை கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போடலாமா வேணாமா, இல்லை இவனை இப்போயே ரிஜெக்ட் பண்ணிடலாமா, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே வந்துருவாங்க. ஓகே, பேசுகிறதே வச்சு கம்பல்சரி ப்ரோ. அதான் இப்போ நேஷனல் லெவலில் போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
அதான் ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது, எவ்வளோ நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ அங்கங்கேருந்து ஒவ்வொருத்தன் வரும்போது நேஷனல் பேஜெண்ட்டுக்கு என்ன ஆகும்னா, இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் ஒரு நார்மலாக மேண்டிடரியாக பார்த்துலாம், ஈஸியாக பேசலாம். ஆனால் அப்படி இருக்க மாட்டிருக்காங்க இந்தியாவில். எனக்கு தமிழ் தெரியும்னா தமிழில் போய் நான் பேசுகிறேன். அப்போ அது எப்படி ப்ரொஃபஷனலாக இருக்கும்? நீங்கள் நார்மலாக வந்து ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் ரீப்ரசென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மணி. அவன் நார்மலாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோஸ் போயிட்டு வரணும்னா 3 lakh to 4 lakh ஆகிடும். சாலிடாக ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே 1 lakh 2 lakh ஆகிடும். ப்ரைஸ் மணியில் வின் பண்ணி கூட அதெல்லாம் வராது ப்ரோ. ப்ரைஸ் மணின்னு ஒன்று இல்லவே இல்லையா இண்டஸ்ட்ரியில்? அதுதான் ஒரு பெரிய தலைவலியே. வின் பண்ணுற இடத்துல ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, நேஷனலாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் சரி, வாய்ப்பே இல்லை. சும்மா கொடுக்குறேன் எப்படி ஏர்ன் பண்ணலாம், கொடுக்குறேன்னு வாங்க, நான் கொடுக்க மாட்டாங்க. அதை வவுச்சராக மாற்றிடும். உங்களுக்கு காட்டுறது ஆனால் பேனரில் வந்து ஓகே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வின் ஆகும், 2 லட்சம் சைடில் எத்தணுன்னு பாருங்கள், வவுச்சர்னு போட்டிருக்கோம். மனசே விட்டுருவீங்க நீங்கள். அதை வெளியே வந்து ஷோகேஸ் பண்ணுறது தான் ப்ரோ, அவங்க கம்பெனியை வெளியே காட்டுறதுக்காக தான் ப்ரோ அது ப்ரொஜெக்ஷன். நான் இன்னொரு கேள்வி எனக்கு டவுன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறமா இப்போ நிறைய பேர் ஆக்டர்ஸ் வந்து டேரெக்டாகவும் வந்துடுறாங்க உள்ள. அப்படி வந்தவங்க அவங்கள வந்து இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் பண்ணால் ஆக்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணால், ஏன்னா அவங்க வந்து ஃப்ரேம் இருக்குன்னு. அப்போ மாடல்ஸ்க்கு எங்கே ஸ்பேஸ் கிடைக்கும்? அதுதான் ப்ரோ. என்னன்னா நீங்கள் எடுத்தோன்னே உங்களுக்குன்னு பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணணும் ப்ரோ. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் ஒரு மாடலாக இருக்கேன், இப்போ எப்படி சொல்கிறது, மாடலாக இருக்கேன் நான். என் ப்ரொஃபைலை நான் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்களேன், நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்போ இவன் பார்க்க நல்லா இருக்கான், ப்ரொஃபைலாக வச்சுருக்கான், காசு கொடுத்து போகிறவங்கள போவாங்களா இல்லை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்களா? ஃப்ரீயாக கொடுக்குறவங்களுக்கு தான் போகும் ஆப்வியஸ்லி. இவ்வளோ என்னன்னா ப்ளஸ் அண்ட் ப்ளஸ், இவங்களுக்கும் ஒரு சைடில் ஷூட்டம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இவங்களுக்கும் ப்ரொஃபைல் கிடச்சிச்சு. ஓகேவா? அந்த பிராண்ட் வேல்யூ நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே போகணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் ப்ரொஃபைல் போதும், இப்போ யார் வேணாலும் நின்று வந்தாலும் நான் பேமெண்ட் கேட்பேன்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ என் ப்ரொஃபைலை ஒரு டேரக்டரோ இல்லை யாரோ பார்க்குறாங்கன்னா என் ப்ரொஃபைலில் கண்டென்ட் இருக்கணும். இவன் இவ்வளோ ஷூட்ஸ் பண்ணியிருக்கான், இவ்வளோ இது பண்ணியிருக்கான், இவ்வளோ இது ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்ற போது உங்களுக்கு ஈஸியாக ப்ரொமோட் பண்ணும்போது, ஐ மீன் இப்போ ஆக்டர் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க. உங்கள் ரேஞ்ச் ஈக்குவலாக ஆகிடும். ஆக்டர்ன்ற போது அவங்க எப்படின்னா அவங்க வந்து மெயின் ஸ்க்ரீனில் தெரியுறாங்க ப்ரோ. அதனால ஆடியன்ஸ் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெருசு, ஹியூஜ், அது ரொம்ப பெருசு, ஓகேவா? அதனால அவங்கள ப்ரொமோட் பண்ணால் இது ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேருன்ற மாதிரி வந்துடுது, ஓகேவா? இதே வந்து மாடலாக இருந்தால் ஒரு சர்க்கிள் தான், சின்ன சர்க்கிள் தான், மாடலிங் சர்க்கிள் மட்டும்தான், ஓகே? அது யார் என்ன ஏது எதுன்னு தெரியாது, வந்து ஒருத்தர் பண்ணி போய்டும். அது டிபெண்ட்ஸ் ஆன் அ பிராண்ட் ப்ரோ. நீங்கள் அந்த பிராண்ட் வந்து நான் யாரை சூஸ் பண்ண போகிறேன், மாடலை சூஸ் பண்ண போகிறேன்னா, ஆக்டரை சூஸ் பண்ண போகிறேன்னா, உன் பட்ஜெட் என்ன, ஓகே, இந்த பட்ஜெட்குள்ளே நான் முடிக்க போகிறேன்னா மாடல், இந்த ஓவர் த பட்ஜெட் போகணுன்னா ஆக்டர்ஸ். அப்போ மாடலுக்கு இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது. மாடலுக்கு ஒரு வே ஆஃப் இன்கம்னா இதுதான் ப்ரோ. ஓகே, கமர்ஷியல் தான். நீங்கள் மற்றபடி ரன்வேஸ் ரேம் பண்ணணுனாலும் வரும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் ரன்வேலெலாம் சம்பாதிக்க முடியாது. எக்ஸாம்பிள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் பாருங்க, ஒரு ரன்வே பண்ணால் 4 to 5K அவ்வளோதான். இதே நீங்கள் கமர்ஷியல் போனீங்கன்னா சாலிடாக 20. நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து 20. ஆப்வியஸ்லி உங்களோட ப்ரொஃபைல் வேல்யூ தான். அதே மாதிரி இப்போது வந்து கண்டென்ட் க்ரியேஷன்ற மாதிரி ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரியே டோட்டலாக அடி வாங்கிடுச்சு ப்ரோ. கண்டென்ட் க்ரியேஷன் அது நல்லதுன்னா சொல்லுவேன், ஆனால் ஒரு சைடு இண்டஸ்ட்ரியில் இருக்க ப்ரொஃபஷனலிசம் டோட்டலாக காலி ப்ரோ. மாடலிங் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மாடலிங் ஒரு சைடில் இருக்குது, கண்டென்ட் க்ரியேஷன் வீடியோ கிரியேட்டர் ஐ மீன் அவங்க அந்த பக்கம் இருக்காங்க. மாடலாக இருக்கவங்க ப்ரொஃபஷனலாக இந்த வீடியோக்கு ஆட் பண்ணணும், ஆடு அவங்க ஷூட் பண்ணி இது பண்ணணும். கண்டென்ட் க்ரியேஷன் அப்படி இல்லை, ஆளுக்கு ஒரு மொபைல் இருந்தாலே கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாம். அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டெபிலைஸை ஒடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு 10,000 15,000 கொடுத்து பே பண்ணுற இடத்துல அவங்களுக்கு 2,000 3,000 கொடுத்துட்டு ஷூட் முடிச்சுட்டு அவங்க பீப்புள் ஏன் அவங்கள எடுத்துக்கிறாங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எடுத்து. ஏன்னா ஆடியன்ஸ் அப்ரோச் ப்ரோ. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ 10K ஃபாலோவர்ஸ் 20K ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா அவங்க நார்மலாகவே டிமாண்ட் 10K வச்சிருக்கோம் டிமாண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது ப்ரோ. எப்படின்னா இவங்க மாடல் அந்த க்ரைட்டீரியாவில் போவோம், நாங்கள் மாடல் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி போவோம், ஓகேவா? இவங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ் இந்த மாதிரி போவாங்க. இதில் இருக்கும் இவங்க என்னென்னா இவங்க பேக் எண்டில் வேலை பார்க்குறதுனால என்னென்னா ஓவரால் த சர்க்கிள் எல்லாருக்கும் பரவும். நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் ஃபேஸ் இருக்குது. இப்போ வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா H&M, லூயி விக்டோன் அந்த மாதிரிலாம் இருக்கிற பிராண்டுக்கெலாம் போனீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக மாடல்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நார்மலாக கிரியேட்டர்ஸ் போகிற மாதிரி போட்டு சுற்ற மாட்டாங்களே, பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி? அது இல்லை, பார்த்ததில்ல. அதுதான் இது என்னென்னா மாடல்ஸுன்றது ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்றது நார்மலாக. ஆனால் அவங்களால ப்ரொமோட் பண்ணிப்பாங்க, ஆனால் அவங்களே வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒர்க் ஆகும், ஆனால் இந்தியாவில் அது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ நம்மளே வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆனால் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆனால் மட்டும் நம்ம சர்வை பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்மளும் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம் இல்லை? மாடல்ஸும் பண்ணலாம் அப்படி சொல்லி மாடல்ஸும் பண்ணலாம் ப்ரோ. இப்போ மாடல் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டென்ட் கிரியேஷன் மாடல்ஸும் பண்ணலாம், ஆனால் மாடல்ஸ்க்குன்னு ஒரு ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணுறது நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஒரு சைட்லேருந்து இப்போ நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு மாடல்ன்ற ஃபேஸ் மாறிடும், என் பேரே மாறிடும்.
இவன் ஒரு Okay, okay. கண்டென்ட் புரியுது. கிரியேட்டர், இவன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ன்ற மாதிரி மாற்றிடுவாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு டைட்டில் அடிச்சுட்டு ஒரு மாடலாக தட்டு மாதிரி மேலே வந்துடுவோம். அந்த ஒரு ஆனா வே அந்த ஒரு எங்களை மாற்றி சின்ன விட்டுருது. விஷயம் பண்றதுனால அப்படியே எங்களை மாற்றி சொல்றீங்க. விட்டுருது. அதனால தான் நாங்கள் இந்த வேலையே இருக்கோம். நாங்களும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், ஆகலாம். நாங்களும் எஃபெக்ட் போட்டு எங்களோட வே மாறிடக்கூடாது. எங்களோட இது வந்து அந்த ப்ரொஃபஷனலிசம் மாறிடக்கூடாது. இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் மாடல் ஆகலாம். மாடல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆனால் ஒரு மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிடுவாங்க. எங்களை மாடல்ன்ற மாதிரி ஆகிடுவாங்க. ஓகே அந்த மாதிரி மாறிடும். ஓகே புரியுது ப்ரோ புரியுது. இப்போ நம்ம பேஸ் அண்ட் ரன்வே ரெண்டுத்தில் போகிறப்போ டேலண்ட் ரவுண்டு ஒரு ரவுண்டு இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் ரவுண்டில் எப்படி நம்ம என்ன மாதிரி டேலண்ட்ஸ்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி டெவலப் பண்ணிக்கணும் நம்ம? கண்டிப்பாக ப்ரோ. டேலண்ட்டுன்றது அவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரோ. நார்மலாக எனக்கு வந்து நீங்க என்ன மாதிரி டேலண்ட்ஸ்லாம்? நான் தான் சொல்லலை. நான் வந்து போயிட்ரி சொல்லியிருக்கேன். கவிதை எனக்கு வந்து ஒரு பட்டுன்னு ஒரு 2-3 கவிதை வரும். அந்த கவிதை ஆன் ஸ்பாட்டில் வச்சு விட்டு கவிதை தான் சொல்லுமா ப்ரோ? சொல்லுவேன் அது. ஓகே, நான் அப்புறம் சொல்கிறேன். அது நம்ம இதுக்கு இந்த கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் புஷ்அப்ஸு, ஃபிட்னஸ்ஸு, புஷ்அப்ஸ் அதுவும் டேலண்ட் தான். நான் ஃபஸ்ட்டு பேஜெண்ட் ஏறும்போது ஃபஸ்ட்டு அதில் 1 மினிட்க்கு 100 புஷ்அப்ஸ் அடித்தேன். நான் ஃபிட்னஸை ரிப்ரசென்ட் பண்ண மாதிரி டேலண்ட் ஒன்று ஃபிட்னஸ். பாதி பேர் டான்ஸ் ஆடுவாங்க, அவங்கவுங்க டேலண்ட்ஸ். அது டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்டுக்கு இப்படி தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், அது அவங்களோட டேலண்ட். நீ ஆடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. அதனால் அது பிரச்சனை இருக்காது டேலண்ட் ரவுண்டு. அதே மாதிரி நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது டேலண்ட் ரவுண்ட் வந்து எல்லா லாங்குவேஜஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து அவங்களோட மெயின் க்ரைட்டீரியா எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு பார்ப்பாங்க, ஆர்வமாக இருக்கும். ஓ, இன்னும் இப்படிலாம் இருக்கா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கிறது பார்க்காம. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்க நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது. நிறைய கல்ச்சரில் பாதி பேர் ஆடுவாங்க, பாடுவாங்க. அது ஒரு சிங்கர்ஸ் இருக்குது நிறைய. அதான் அந்த ஹிப்ஹாப் கல்ச்சர் இருக்குது, இந்த கல்ச்சருக்கு அந்த கல்ச்சர் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் யூஎஸ் யூகே போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு சூப்பராக பண்ணுவோம். அது வந்து எல்லாரும் 10 பேர் 4 பேர் 10 பேர் இருக்காங்க, 4 பேர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அது வந்து ஒரு நல்லா இருக்கும், ஒரு வைப்பு. சூப்பர் ப்ரோ. இப்போ இன்டர்நேஷ்னல் ஷோஸ்லாம் போயிருந்துச்சுங்களா? அந்த இன்டர்நேஷ்னல் ஷோஸில் என்னெல்லாம் ரவுண்ட்ஸ் இருக்கும் அங்கே? அதான் ப்ரோ, நார்மலாக ஸ்விம்வேர் ரவுண்ட் இருக்கும். ஓகே, போனோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் ப்ரோ. நீங்கள் இதுதான் இத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குன்னு போய் சைன் பண்ணணும். நீங்கள் ஓகே, உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே 5 ரவுண்டு முடிஞ்சிடும். நார்மலாக நீங்கள் இதில் இருக்கும் போதே ப்ராசஸிங்கில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுண்ட். ரூல்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் இதெல்லாம் படிச்சுக்கோ, இதெல்லாம் இதுக்கு அடுத்தது இதுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு அது முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களை வந்து வே ஆஃப் ஸ்பீச், ஒரு குரூப் கான்வர்சேஷன் மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் இருக்கும். அதில் நின்று எல்லாரும் குளோபல் வைஸில் பேசுறது, நார்மலாக எப்படி பேசுகிறீங்க, கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. தேர்ட் ரவுண்ட் என்னென்னா, நீங்கள் ஆன் ஸ்டேஜ் போகிறீங்க பார்த்தீங்க, அரைவ் ஆகும் போதே அவங்க ரவுண்ட்ஸ்னால் நம்ம கண்ட்ரியோட ஃப்ளாக் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அதுவும் ஒரு ரவுண்ட் இருக்குது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ஒரு போஸ்ட் போடும்போது கையில் ஒரு ரவுண்ட்ஸில் ஒரு ஃப்ளாக் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுறோம், நம்ம இவங்க எடுத்துகிட்டு வராங்களா இல்லையா, இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்களா இல்லையா, இவங்க கண்ட்ரியை ரீப்ரசென்ட் பண்ணுறாங்களா, இந்த கொடி வச்சிருக்காங்களா இல்லையான்றது பார்த்துருப்பேன். எல்லாரும் வச்சிருப்பாங்க, ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க. ஃபோர்த் ரவுண்ட் என்னன்னா, நீங்கள் நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு ஜாலியாக போகும்போது, அது ரவுண்டுன்னு இல்லை, அது ஒரு ஜாலி வைப்பாக இருக்கும். ஆனால் அதுவும் ரவுண்டர் மாதிரி கணக்கு வச்சுப்பாங்க. அவங்க உள்ளே போகும்போது செரிமனியில் போகிறப்ப அவங்க ஷால் வச்சுருப்பாங்க, அது எல்லாமே போட்டு அது ஒரு ரவுண்ட் மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மெயின் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. உள்ளே போயிட்டீங்களா, உள்ளே போனோடனே இந்த ஷூட்டு, ப்ரொஃபஷனல் ஷூட்ஸ் நடக்கும் ஒரு நாள். அதுக்கப்புறம் ஸ்விம்வேர் நடக்கும். ஓகே, அதுவும் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸில் தான் வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து அதில் டேலண்ட் ரவுண்டு வரும். டேலண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நேஷனல் காஸ்டியூம் ரவுண்டு வரும். நேஷனல் காஸ்டியூமை ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஆளுக்கு ஒரு காஸ்டியூம்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கண்ட்ரி மிஸ் இந்தியா அந்த மாதிரி, மிஸ் யூனிவர்ஸ் அந்த மிஸ் இந்தோனேஷியா அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த ரவுண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக பேஜெண்ட் வாக், அதுக்கப்புறம் Q&A தான் எல்லாருக்கும் ஒரு பயமேன்றதே. Q&A தான், என்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்றதே நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறது தான். இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு டைட்டில் ஜெயிச்சானா அவன் தான். அதே மாதிரி இன்டர்நேஷ்னலில் போனீங்கன்னா வின்னர், ரன்னர், செகண்ட் ரன்னர் அப்படி இருக்காது. ஆளாளுக்கு ஒரு டாப் 20 மிஸ்டர் ஃபேஷன் அந்த மாதிரி எல்லாரையும் வந்து அவங்க ஈக்குவலைஸாக பார்ப்பாங்க. ஓகே, அப்போ எல்லாரும் ஈக்குவலைஸ் பார்த்தா யார் ப்ரோ வின்னர்? அதுதான் அதில் வந்து மெயினாக அவங்களுக்குன்னு இருப்பாங்க, ஒரு எப்படி சொல்கிறதுனா வின்னர்ஸ்னு இருப்பாங்க. அது அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இவன் தான் என்னோட வின்னர்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்க எல்லாரும் வின்னர்ஸ். ஆனால் எல்லாருக்கும் ஒரு டைட்டில் கிடச்சிரும். எல்லாருக்கும் ஒரு டைட்டில் கிடைச்சிரும். எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இப்போ மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு, மிஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ஏஷியா, மிஸ் ஏஷியா, மிஸ் குளோபலைஸ் வேர்ல்டு, மிஸ் குளோபல் அப்படின்னு தனித்தனியாக கொடுப்பாங்க. அதில் வந்து வின்னர்னு பர்டிகுலராக அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் தெரியும். ஆனால் அது யார் ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க, இவன் தான் என்னோட வின்னர்னு. ஒரு 5 பேருக்கான 5 பேருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. அந்த 5 பேரில் அங்கே நடக்கிறவனுக்கு தெரியும் இவன் தான் வின்னர்னு இந்த ஷோக்கு. ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க இவன் என்னோட வின்னர்னு. அது அப்படியே கொஞ்சம் சீக்கிரம். எதுக்குன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க ப்ரோ.
இவன் தான் வின்னர்னு காமிச்சிடான்னு வச்சுக்கேன், அடுத்த தடவை அவன் கம்பெனி ரன் பண்ண முடியாது. ஓகே புரியுது. இப்போ எல்லாரும் வின்னர்னு வச்சுங்க, எல்லாரோட கண்ட்ரிலையும் இவன் ஜெயிச்சுட்டு வந்துட்டான், இங்கே ஜெயிச்சுட்டு வந்துட்டான், அவனுக்கு என்ன கம்பெனி பிராண்டிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக. அதுதான் ஆப்வியஸ்லி எல்லாமே பிராண்டிங் தான் ப்ரோ. இண்டஸ்ட்ரியாக எதுக்கு நம்ம ஓடுறோம்? இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா எதுக்கு வந்திருக்கீங்க? நம்ம வந்து நம்மள என்ன ரெப்ரசன்ட் நம்ம வெளியே தெரிஞ்சுக்கணும், செகண்டரி நம்ம மணி சம்பாதிக்கணும். ஆஃப் கோர்ஸ் ரெண்டுமே தான். ஓகேவா? அதுக்காக தான் அவன் இப்போ ஷோ டைரக்டர் பண்ணுறான். அவனுக்கு என்ன கான்செப்ட், எதுக்காக பண்ணுறான்? அவன் அவனோட பிராண்டை வெளியே தெரியணும், அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கணும். ஓகேவா? அதுதான் பேசிக்கலி எல்லாருக்கும் நீட்ஸ் மணி தான் ப்ரோ. ஒருத்தன் ஓடுறான்னா ஒரு பேரு புகழ் அண்ட் செகண்டரி மணி. பேரு புகழ் கட்சிச்சினாலே மணி ஈஸியாக வந்துடும். அந்த எல்லாரும் பேரு புகழுக்காக தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல நான் அச்சீவ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு லேண்ட்மார்க்கை குத்தி வச்சிடணும், இங்கே நடக்குதுப்பா இது எப்பயுமே ஒரு பிராண்டை குத்தி வச்சிட்டா அந்த பிராண்டுக்கு நீ தானாக தேடி வருவேன். இப்போது நீங்கள் மாடலிங் கரியருக்குள்ளே வந்தக்கமா நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அதுலேருந்து எப்படிலாம் வெளில வந்தீங்க? எல்லாமே ப்ராப்ளம் தான் ப்ரோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும்னா நான் வந்தது இருந்தது வீட்டில் சம்பாதிக்க வச்சது எல்லாமே ப்ராப்ளம் தான். ஏன்னா இப்போ பாருங்க, நான் சொல்கிறேன் கிளியராக, நான் மாடலிங் சூஸ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. முஸ்லீம் ஃபேமிலி சைடும் போது கண்டிப்பாக மாடலிங் நீ எதுக்கு போகிற, அதெல்லாம் ஹராமான வேலை, அது உண்மையாக ஹராமான. ஆனால் நம்ம எப்படி இருந்துக்கிறோமோ அது ஃபர்ஸ்ட் ஓகேவா, ஹராமான வேலை. குட்டி குட்டி ட்ரெஸ் போடுவாங்க, அவங்களாம் பார்ப்பேன், எதுக்கு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றுற, 4 பேர் இருப்பாங்க அப்படி இப்படின்னாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதெல்லாம் அவங்களாம் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் வரும்போது உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோடனே அதான் டேரெக்டாக கூப்பிட்றது. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டைட்டில் உங்கள் கையிலேருந்து போகிறது, உங்களுக்கான ரெகக்னேஷன் யாரும் ரெக்கமெண்டேஷனில் அவங்களுக்கு கிடைக்கும். அதே தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நம்ம கையிலேருந்து கிடைக்காம போகிறது. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சாதிச்சிட மாட்டோமான்ற ஒரு இதுக்காக தான் வருது. ஆனால் அது கிடைக்காத போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இருக்கிற மாடல்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். மாடலிங் ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுக்காதீங்க, இட்ஸ் அ பேஷனாக வச்சுக்கிங்க. ப்ரொஃபஷனாக வச்சிங்கன்னா ஒரு வருஷம் பீக்கில் இருப்பீங்க, 2 வருஷம் பீக்கில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பீக் போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுக்கணுன்னா ப்ரொஃபஷனல் இது தனியாக வச்சுக்கிங்க. இட்ஸ் அ பேஷனாக மட்டும் எடுக்க முடியும். ஆமாம், பேஷனாக மட்டும் எடுத்துக்கங்க. ப்ரொஃபஷனாக வச்சிங்கன்னா ஏன் எடுக்க முடியும்? ஒரு ஸ்டேபிளான இன்கம் வராதனால சொல்கிறீங்களா? ஆமாம், ஸ்டேபிளான இன்கம் இல்லை. அதே மாதிரி எல்லா டைமும் நீங்களே ட்ரெண்டில் இருப்பீங்கன்னு பார்த்தா முடியாது ப்ரோ. எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஒர்க் பண்ணுற கன்சிஸ்டன்சி பேசும், எல்லாமே பேசும் ப்ரோ. இந்தியாவில் மாடல்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி ப்ரோ, ரொம்ப 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 கம்மி. ஒரு ஷோ டாப் லெவல் ரன்வே ஷோ நடந்ததுனாலே வருஷத்துக்கு 1 தான் நடக்கும். இதே அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 பண்ணுறவங்க இருக்காங்க. எதுக்குன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லாம் அங்கே தான் டாப் நாச்சில் இருக்காங்க. இந்தியாவில் வந்து அந்த மாதிரி இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாடலிங் வந்து ஒரு குளோபலைஸில் சொல்லணுன்னா நல்லா ஃபேஷன்ஸ் ட்ரெண்டெலாம் நல்லா இருக்குது. ஆனால் குளோபலைஸில் சொல்லணும்னா நம்ம அந்தளவுக்கு ஃபேஷனாக இல்லை, ஃபேஷனபிளாக இல்லை. ஓகே, நார்மலாக இருக்கும். பட் இப்போ நிறைய புது கம்பெனிஸில் ஓப்பனே இருக்குல்ல, சின்ன கம்பெனிஸில் எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான், அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதில் போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே, எதுக்கு என்ன ரீசன்னா ப்ரோ, இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஷோ பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனல் மாடல்ஸே கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு யோசிக்கிறோம் ப்ரோ. இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்து நானும் மணி மைண்டடாக இருந்தால் சம்பாரிச்சிட்டு போகலாம்ல. ஓகேவா? இப்போ இன்றைக்கி ஒரு ஷோ பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒரு ஷோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அதில் ஒரு மாடல் வாக் பண்ணுறான், அவன் போய் அடுத்த ஒரு மாதம் கழிச்சு அவன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறான். மாடல்ஸில் இப்போ என்ன ஆச்சுன்னா சோஷியல் மீடியா என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அவன் ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டான் சோஷியல் மீடியாவில், இந்த மாதிரி கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியில் வந்து சேருங்கன்னு. ஒரு 10 மாடலுக்கு அப்ரோச் பண்ணுறான், 10 மாடல் 5 மாடல் வரான், 5 மாடல் பே பண்ணுறான். பே பண்ணிட்டு அவன் ஷோ கொடுக்குறான். அவனுக்கு என்ன கிடைச்சிது? இன்னும் கிடைக்காது. அது அந்த மாடல் ஃபஸ்ட் அந்த பேஜெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? ஆயிருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஜெண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு கம்பெனி ஒரு மாடல்ஸாக இருந்த ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது, எனக்கு நான் பே பண்ணுறேன்ல, ஒரு பேஜெண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் இங்கே பே பண்ணுவீங்க. பேஜெண்ட் ஷோ இருக்கும்போது நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா எனக்கு கிவ் அண்ட் பேக் என்ன கிடைக்கும்? ஓகேவா? நான் ஒரு பேஜெண்ட்டாக இருக்கேன், எனக்கு இந்த டைட்டில் வின் பண்ணிட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை கேட்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கம்பெனி ரெஜிஸ்டராக பார்க்கணும். கமிங் மாடல்ஸ்க்கு அவங்க வந்து மாடலிங் ஒரு கரியராக எடுத்து பார்க்கும்போது அவங்க என்னெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, என்னெல்லாம் அட்வைஸ்? ஓகே, என்னென்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? அப்கமிங் மாடல்ஸ்க்கு நான் ஒன்று சொல்கிறேன்னா, பில்ட் யுவர் ப்ரொஃபைல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடலிங்னா என்னன்னு தெரியாமல் மாடலிங்குள்ளே நுழைஞ்சிடாதீங்க. மாடலிங்னா என்ன, எப்படி ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மாடலிங்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை ரெடி பண்ணணும், போர்ட்ஃபோலியோ பண்ணணும். போர்ட்ஃபோலியோனா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடியோ புக் பண்ணிட்டு அதுக்குன்னு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் போஸஸ் சொல்லி கொடுக்குற ஆளுங்க இருப்பாங்க. உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும்னா நார்மலாக நானும் நின்ட்டேன் ஒரு ஸ்டூடியோ புக் பண்ணிட்டேன் ஃபோட்டோ எடுத்ததானே இருக்குல்ல ப்ரோ. ப்ரொஃபஷனலிசமாக
இந்த ஆங்கிளில் இந்த ஆங்கிள் உங்கள் Stylist இருப்பாங்க, ஒரு ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க, அதை makeup artist. உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். உங்கள் ப்ரொஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மாடல் ஆகணும்னா 4 கமர்ஷியல் ஆட்ஸ் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். சோஷியல் இந்த மாதிரி என் ப்ரொஃபைல் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ப்ரொஃபைல் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நான் ஷோஸ் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஓகே இவங்க பார்ப்பாங்க, ஓகே இவங்க கரெக்டாக தான் கமர்ஷியல் ஷூட்க்கு எடுத்துப்பாங்க. இல்லைனா வந்து நம்ம காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் நான் சொல்லுவேன்னா ஃப்ரீயாக கொலாப் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாங்கள் காசு கொடுத்து பண்ணணும். என் ப்ரொஃபைலை நான் ரெடி பண்ணும்போது நான் காசு கொடுத்து ரெடி பண்ணேன். இன்றைக்கி நான் ஊன்னு சொன்னால் 10-15 பேர் கொலாபரேஷன் அக்செப்ட். எதுக்குன்னா கொலாபரேஷன் பண்ண உங்களை போய் நிறைய பேர் ஆடியன்ஸ். அதுதான் என்னன்னா இது ஒரு பெரிய லார்ஜ் சர்க்கிள் ப்ரோ. இந்த இண்டஸ்ட்ரி வந்து வெறும் ஃபேஷன் மட்டும் இல்லை. ஒரு சிலவங்க ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க, அவங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க வளரணும்னு நினச்சி கொலாப் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு அவங்க ப்ரொஃபைல் வேணும்னு ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் 3மே சேர்ந்தது தான் மாடலிங். ஓகே, மேக்கப்பும் போடணும், ஷூட்டும் எடுக்கணும், உங்கள் ப்ரொஃபைலும் டெவலப் ஆகணும், அவங்க ப்ரொஃபைலும் டெவலப் ஆகணும்னா இது ஒரு பேஸ். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இது ஒரு பேஸ். இப்போ நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோகிராஃபர் நல்லா ஃபோட்டோ எடுத்திருந்தேன்னா அவனுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, அதனால மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சைடு இந்த பக்கம் மேக்கப் பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்கன்னா பிரைடல் அவங்களுக்கு புக் ஆகும். மாடலாக இருக்கும்போது அவன் ப்ரொஃபைலை நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா கமர்ஷியல் ஆட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பேஸ். மாடலிங்குள்ளே வரீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு போகலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் ஷோக்குள்ளே இப்போ நீங்கள் ப்ரொஃபைல்லாம் சூப்பராக பில்ட் பண்ணிங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட் லெவல் ஷோ ரெடி போகிறேன்னா அதுக்கு முன்னாடி க்ரூமிங் கற்றுக்குங்க. க்ரூமிங்னா என்னென்னு ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்ஸ் இருப்பாங்க. க்ரூமிங்கில் போய் க்ரூமிங் கிளாஸ் எடுங்க. அவர் சொல்லிக் கொடுப்பாங்க. அதான் உங்கள் அண்ணனாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க கூட போய் கேட்குறது அவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தன் பெரிய ஆளாக இருந்தான்னு வச்சிங்களேன், அவனுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். கண்டிப்பாக நானாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஆனால் நீங்கள் எங்களை சும்மா கேட்டிங்கன்னா நான் கூப்பிட்டு போயிடுவேன். சரி, ஓகே, பரவாயில்ல, ஒரு டைம் இவ்வளோ அந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். கெஞ்சுறான்னு சொல்லி நான் கேட்கல. ஓகே, திரும்பி கேட்குறானே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கூப்பிட்டு போயிடுவேன். கூப்பிட்டு போகும்போது அங்கே என்ன நடக்குது, நான் எப்படி பேசுகிறேன் அதை கற்றுக்குங்க. எப்படி இருக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு க்ரூமிங் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு வச்சிங்களேன், அங்கே ஒரு 10, 20, 30 மாடல் இருப்பாங்க. அங்கே அந்த இடத்துல பே பண்ணிட்டு வராமல் இவனை நான் சும்மா கூப்பிட்டு போனால் எனக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதை வந்து அந்த மாதிரி பாருங்கள். நம்ம காசு கொடுத்து தான் பண்ணணும்னு மேக்ஸிமம் இல்லை ப்ரோ. நம்ம ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சு பில்ட் பண்ணணுமோ அப்படி பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு க்ரூமிங் கிளாஸ் போகிறேன்னு வச்சிங்களேன், அது காசு கொடுத்து கேட்டு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தன் 1500 ரெஜிஸ்ட்ரேஷன். க்ரூமிங் கிளாஸ் மற்ற கம்பெனிஸ்லாம் போய் பேசுகிறேன்னா 1500 2000 ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறாங்க க்ரூமிங் கிளாஸ் எடுக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் அண்ணன் கூட இல்லை யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்க கூட போங்க. என்ன நடக்குது, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்க, அதை கற்றுக்குங்க. நானும் போனேன் சும்மா காதில் வாங்காமல் சும்மா உட்காந்துன்னா அது நல்லா இருக்காது. போய் கற்றுக்குங்க. என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு க்ரூமிங்னா என்ன, எப்படி அவுட்ஃபிட்ஸ் வேர் பண்ணணும், செல்ஃப் க்ரூமிங்னா என்ன மாதிரி நம்ம ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அதை கற்றுக்குங்க. அதுக்கு அடுத்த லெவல் தான் பெஜெண்ட்டும். அதுக்கு அடுத்த லெவல் இல்லை. அதுக்கப்புறம் ஷோஸ், ரேம்ப்ஸ். நார்மலாக ஒரு டிசைனருக்குள்ள ஒரு அப்ரோச் பண்ணுறீங்களா, ப்ரொஃபைல் பில்ட் ஆகிடும். இதுக்குள்ளே ப்ரொஃபைல் பில்ட் ஆகிடும். சூப்பராக ப்ரொஃபைல். டிசைனர் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, டிசைனரை வந்து ப்ராப்பராக அப்ரோச் பண்ணால் அவங்க நம்ம வந்து அவங்கள ஷோகேஸ் பண்ணி ட்ரெஸ் போவோம். அதே தான் ப்ரோ. டிசைனர் அப்ரோச் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா உங்கள் ப்ரொஃபைல் தானே மெயின். நீங்கள் யார் என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனருக்கு நீ எங்கே இருக்க, எந்த கண்ட்ரியில் இருக்க, எந்த இதில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. உன்னோட ப்ரொஃபைல் தான் பேசும். ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு உங்களுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ஹைட்டில் இருக்கீங்க, உங்களோட காஸ்டியூம்ஸ் என்னென்ன பிராண்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிங்க. இப்போ ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியா ஒரு ஓவரால் வேர்ல்டு பூம் ஆகி கிடக்குது. ஓகேவா? இன்ஸ்டாகிராம் எக்ஸாம்பிள். இப்போ என் கையிலேயே நான் ஒரு இடத்துல ப்ரொஃபைல் சென்ட் பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி சென்ட் பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா எல்லாம் அதில் எல்லாமே அதில் காமிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். அவங்க நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணும்போது ஓகே இது பண்ணியிருக்கான்றது சாலிடாக தெரிஞ்சிடும். அதனால் எல்லா கண்டென்ட்டும் அதிலே சேர்த்துடுறாங்க. ஓகேவா? அது இருக்கும்போது ஓவரால் பூம் ஆகிடும் கண்ட்ரி. ஓகேவா? இது எங்கே நடக்குது, என்ன நடக்குதுன்னு அதில் அதுதான். இப்போ ஒரு டேரக்டர் உங்களை UK கூப்பிட்றான், ஷோ டேரக்டர், உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துருக்கான், சூப்பராக லக்ஸுரியாக இருக்குது, நீ பார்க்க வந்து நீ லக்ஸுரியாக. இன்னொன்று என்னென்னா அதான் லக்ஸுரியாக இருக்க பார்க்குறதுக்கு. ஐ மீன் லுக் வைஸ்லும் சரி எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. இப்போ உனக்கு அப்ரோச் பண்ணுறான்னு வச்சிங்களேன், நீங்கள் போய் ஈஸியாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுப்பான், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஈஸியாக நீங்கள் பில்ட் பண்ணிட்டு போகலாம். மெயின் பேஸே ப்ரொஃபைல் தான் ப்ரோ. ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஒரு மேஜரான விஷயம். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபைல். அதுக்கு அடுத்தது நீங்கள் வளரணும்னா கான்டாக்ட். ப்ரொஃபைல் இருந்தாலும் கான்டாக்ட் மேட்டர். நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போனால் கான்டாக்ட் தான். கான்டாக்ட் இல்லைனா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி வளர முடியாது. நீங்கள் ஒரு படி ஏறிட்டீங்க, அடுத்த படி அந்த ஏறின படியிலே எல்லாருக்குமே சுற்றி நீங்கள் கான்டாக்ட் வாங்கிடணும். ஒரு இடத்துல ஷோக்கு போனால் அந்த ஷோ அட்டெண்ட் பண்ணாமல் கான்டாக்ட். அதே தான். இப்போ நீங்கள் ஒரு படி ஏறுறீங்க, உங்க கூட 100 பேர் ஏறுறான்,
ஓகேவா? அந்த ஒரு படி ஏறும்போது உங்கள் கூட ஒரு 50 பேர் ஏறுவான். அந்த 50 பேர் நீங்கள் சுற்றி வாங்கினேன். நான் தான் மாசு, நான் மட்டும் தான் ஏறுவேன்னு நினச்சி அந்த படி அடுத்தடுத்த படி ஏறினீங்கன்னு வச்சுங்க, விழுந்துருவீங்க சீக்கிரமாக, வலிக்கி விட்டுரும். ஓகேவா? அந்த படி ஏறும்போது இந்த படியில் ஒரு 10 பேருக்குள்ள கான்டாக்ட் வாங்குறீங்களா, அடுத்த படி வரும்போது உங்கள் கூட ஒரு 4 பேர் இருப்பான், 4 கான்டாக்ட் இருக்கும். ஓகேவா? கம்யூனிகேட் ஆகும். இந்த இந்த ஈவெண்ட் நடக்குதுடா இங்கே, நீ வாடா. அந்த ஈவெண்ட் நடக்குதுடா, நீங்கள் வாடா. அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஷூட் நடக்குதுடா, இந்த நீ வாடா. இல்லை இவங்களால ரெஃபரல் கிடைக்கும் நம்மளுக்கு. மச்சான் இந்த மாதிரி என் ஃபேஸ், இந்த ஃபேஸ் இந்த உன்ன மாதிரி ஃபேஸ் கட்டுக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்கடா இந்த ஷூட்டுக்கு, நீ வேணால் போய் பாடுறா, ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு ப்ரொஃபைல் பில்ட், இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபைல் பில்ட் ஆகும். அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்க, அப்படியே ஸ்டெப்பாக போகும்போது ஃபைனலாக வந்து உங்களை வலிக்கு விடுறது ஒரு பேக் போனுன்னு இருப்பாங்க. ஓகே. அவங்க எனி டைம் நிற்பாங்களான்னு கேட்டால் நிற்க மாட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பாங்க. ஒரு படி ஏறும் போது கீழே விழுந்துடாமல் உன்னை காப்பாற்றுறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி பேக் போன் மாதிரி இருக்கிறவங்கள வச்சுக்கணும் நீங்கள். ஓகே. அதே மாதிரி யாரையும் நீங்கள் குறைஞ்சவன், நீங்கள் டாப்பு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னா, நான் ரொம்ப கீழே இறங்கி விழுந்து நான் அந்த மாதிரி பட்டு தான் நான் இப்போ மேலே வந்திருக்கேன். இவ்வளோ பேசுகிறேன்னா அது ஒரு காரணம். எதுனா நம்ம 2020 கரெக்டாக 3rd ஸ்டேஜ் அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஷோ ஏறும் போது இவங்களாம் என்னடா நார்மல் ஆளுடான்னு நினச்சேன். ஆனால் அவனா ஒரு காரணம் நான் இங்கே இருக்கிறதுக்கு இப்படி. ஆனால் அப்போ என்ன பண்ணேன்னா, சும்மா அவன் பேருக்கு நம்பர் வாங்கி சேவ் பண்ணேன். அவன் ஏதோ ஒரு வழியில் என்னை ஐ மீன் ஒரு புஷ் பண்ண மாதிரி எனக்கு அவன்லாம் அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலாம். அவன்லாம் இவன் தான்டா நார்மல்டா, போடா இவனை எதுக்குடா நான் கான்டாக்டில் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு எதுக்கு. ஆனால் அவனால நான் இங்கே ஒரு விஷயத்தில் நான் இங்கே இருக்கேன், டாப்பில் இருக்கேன். ஓகே. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி நான் இருக்கும்போது இண்டஸ்ட்ரி வந்து இருக்காது ப்ரோ. ஓவராலாக காலியாக இருக்கும். ஐ மீன் காலியானா ஷோஸ் கிடைக்காது. எங்கே ஷோஸ் நடக்குது, என்ன ஷோஸ் நடக்குது, சோஷியல் மீடியா இல்லவே இல்லை. அப்போ இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்ப இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்துச்சு, ஈஸியாக எந்த ஷோ நடந்தாலும் தெரிஞ்சிருது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இப்போ மாடல்ஸ்க்கும் அப்கமிங் மாடல்ஸ்க்கும் அதான் சொல்ல வரேன் நான். சோஷியல் மீடியா இருக்குது, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர்ட் பேஜெண்ட் கீழே போய் நீங்கள் பேசுங்க. ரெஜிஸ்டர்ட் பேஜெண்ட் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தருவீங்க, அவங்க ப்ராமிசஸ் கேளுங்க, நீங்கள் என்ன கொடுப்பீங்க, பேபேக்கு. அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடுறாங்களா பாருங்கள். அக்ரிமெண்ட் போட்டால் போட்டுங்க. ஆனால் அக்ரிமெண்ட் போடுற மாடல்ஸ் கீழே நீங்கள் என்ன அது கரெக்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கணும். அந்த ஐ மீன் அந்த ஷோ டேரக்டர்கிட்டையும் நீங்களும் அந்த ஃபவுண்டர்கிட்டையும். ஓகேவா? எனக்கு இதெல்லாம் கொடுப்பீங்களா, இல்லைனா நான் மூவ் ஆன் ஆகிடுவேன். எதுக்குன்னா நான் வளரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, நான் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுருவாங்க, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ என்னோட மாடல்னு சொல்லி ஒரு ரூல் பண்ணுவாங்க. அது இருக்கக்கூடாது. அந்த ரூல்லே நீங்கள் கீழே மென்ஷன், இதெல்லாம் கொடுக்கலன்னா நான் லீகலாக நான் பார்த்துப்பேன்னு சொல்லி ஒரு ரூல். அது நீங்கள் ஒரு மாடலாக பார்க்கணும். ஆமாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் வாங்குறீங்கன்னா படித்து பாருங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் படித்து பாருங்கள். அது யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அந்த அக்ரிமெண்ட் சீன் இல்லை. ஒரு நேஷனல் லெவல் போனீங்கன்னா இருக்குது, இன்டர்நேஷனல் லெவல் போனீங்கன்னா, டாப் லெவல் பேஜன்ஸ் போனீங்கன்னா இருக்குது. ஆனால் நார்மல் ஸ்டேட் லெவலு அப்படிலாம் இருக்குது எதுக்குமே இல்லை. ஜாலியாக நீங்கள் எத்தனை மாடல், எத்தனை ஷோ ஆனாலும் இருக்கலாம். ஒரே ஷோவில் 5 டைட்டில் வச்சுருக்கான் ஒருத்தன். இப்போ இருக்க மாடல்ஸ்லாம் ஒரே ஷோவில் 5 டைட்டில். ஓகேவா? இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரே ஷோவில் 5 டைட்டில்ஸ். அப்போ எப்படி இருக்கும்னா, நான் இருக்கும் போது எப்படின்னா, இப்போ நான் 2020 வந்து 3 டைட்டில் வச்சுருக்கேன். ஓகேவா? 2020 வந்து மிஸ்டர் சென்னை, அப்புறம் மிஸ்டர் சவுத் இந்தியா, அப்புறம் மிஸ்டர் இந்தியா. ஏன்னா இதுலேருந்து தான் இதுக்கு புஷ் பண்ணாங்க, இதுலேருந்து இதில் புஷ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா ஒருத்தன் மிஸ்டர் சென்னை பண்ணிட்டான், அவன் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டான். ஓகேவா? அடுத்த லெவல் புஷ் பண்ணல. அன்றைக்கே அதே இடத்துல மிஸ்டர் சென்னை நடந்தால் மிஸ்டர் தமிழ்நாடு நடக்கலாம். எப்படி புரியுதா? கம்பெனிஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி கம்பெனிஸ் இதே தான் நடந்துட்டு அடுத்து திரும்பி மிஸ்டர் 2025 மிஸ்டர் தமிழ்நாடுன்னு நடக்கிறான். அதே திரும்பி மிஸ்டர் இந்தியா தமிழ்நாடுன்ற மாதிரி ஒவ்வொரு க்ரைட்டீரியாவில் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. ஓகேவா? நேம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க. அது ஒரு ப்ரொஃபஷனலிசமாகவே இல்லை. இப்போ இருக்க நேம் மிஸ்டர் தமிழ் மாநிலமா அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடுக்காக அவன் ஒரு கல்ச்சர், தமிழ்நாடு பீப்புள் வந்து கேதர் ஆகிற மாதிரி தமிழ் மாநிலம், அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய நேம். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வரேன்னா, ரெஜிஸ்டர் பேஜெண்ட்டாக பாருங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அடுத்தது கான்டாக்ட் 3 விஷயம் தான் ப்ரோ. ரெஜிஸ்டர், ப்ரொஃபைல், கான்டாக்ட். இது இருந்தாலே ஐ மீன் ஃப்ரெஷர்ஸ் மாடல்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடைச்சிரும் ப்ரோ. அதே மாதிரி கான்டாக்ட் உங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரொஃபைலை ரெடி பண்ண பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீயாக பண்ண பாருங்கள் ஸ்டார்டிங். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஈஸியாக ஃப்ரீயாக பண்ணலாம். ரொம்ப கொலாபரேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் சம்பாதிக்கணும்னு நினச்சி வரீங்கன்னா வந்துடாதீங்க, வேறு இண்டஸ்ட்ரி பக்கம் ஓடிடுங்க. இது ஒரு ஃபேமுக்காக வேணால் வளரலாம், நீயும் மாடல்னு சொல்லிட்டு சுற்றலாம். ஆனால் மணி மைண்டடாக இண்டஸ்ட்ரியில் வந்துடாதீங்க. இருக்கிறவங்களே தடுமாறிட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியில். ரொம்ப கஷ்டம் ப்ரோ சர்வே பண்ணுறது. ஷூர் ப்ரோ. ஓகே,
நீங்கள் ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து ஒரு ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயம்லாம் என்ன? அது ரொம்ப பெரிய விஷயம். மாடலாக இருக்கும்போது நம்ம டாப்பில் இருப்போம் ப்ரோ. ஓகே. ஆக்டிங்காக இருக்கிறப்பலாம் நம்மளை கண்டுக்க மாட்டான் ப்ரோ. 10ல் 11 ப்ரோ. ஏன் அப்படி? ஏன்னா நம்ம மாடலிங்கில் பீக்காக இருந்தாலும் ஆக்டிங் சொல்லுவாங்கள்ல, மாடலிங் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஐ மீன் ஆக்டிங்க்கு. ஓகேவா? இதில் வழியாக நீ போகலாம், கற்றுக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி அங்கே வந்து சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. அங்கெல்லாம் உங்களை யார் நீ கிளம்பு இங்கே நீ வந்து கெஸ்ட்டு கூட உட்காரலாம் ப்ரோ. மாடலிங்கில் டாப் கெஸ்ட்ஸ் ஐ மீன் செலிபிரிட்டிஸ் கூட உட்காரலாம். ஆனால் ஆக்டர்ஸ் அப்படி இல்லை. நீங்கள் என்ன தான் ஒரு ஸ்டெப்பாக இருந்தாமே, நீங்கள் இதில் டாப்பில் ஆளாக இருந்தாலும் அங்கே நீ நார்மல் தான். நீ மாடல்னால் அது வேறு இண்டஸ்ட்ரிப்பா, இது வேறு இண்டஸ்ட்ரிப்பா. ஓகே. இது ஒரு ஸ்டெப்பு தான். நீ நடிக்க கற்றுக்கலாம், ஆனால் நீ நடிக்க இல்லை மாடலிங்கில். புரியுது. ஓகேவா? இதில் வரும்போது நீங்கள் மாடலாக இருந்தாலும் நீங்கள் நடிக்கணும். அங்கே வந்துட்டு ஆடிஷன் இருக்கும் உங்களுக்கு. ஆடிஷன் எப்படின்னா 100 பேரில் ஒருத்தங்களா இருக்காது, 4 பேர் 5 பேரில் ஒருத்தங்களா இருக்கும். அந்த நான் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன், கேரக்டருக்குன்னு அந்த கேரக்டர் இப்போ ஒரு நார்மல் பர்சன் வந்து ஆக்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. மாடலிங் பேஸ் இல்லாத ஆக்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நடிக்க தெரியும். ஆனால் அந்த நடிக்க தெரிஞ்சவங்க போய் அங்கே உட்காந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கூட ஆடிஷனில் 100 பேர் இருப்பான். 100 பேரில் அந்த ரோல் அவன் ஃபில்டர் ஆகி வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். இதே ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா ப்ரொஃபைல் ஆல்ரெடி பில்டாக இருக்கும், கொஞ்சம் கேமரா பயம் இருக்காது, அதனால் பிரச்சனை இருக்காது. இங்கேருந்து இவனே டேரக்டர்ஸே வந்து அப்ரோச் ஐ மீன் பாதி பேர் பார்க்க இவன் செட் ஆவான். நாங்கள் இப்போ சும்மா ஒரு ரெஸ்யூம் ஒரு மெயில் போட்டு வரோம், இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இந்த மாதிரி நான் வந்து இது பண்ணுறேன், இந்த டேட் கொடுத்துறாங்க. என்ன மாதிரி ஒரு 10 பேர் போட்டிருப்பான் மாடலிங் சைடில் இருக்காங்க. அதுலேருந்து கூப்பிட்டு அதில் அவங்களுக்கு தனியாக ஆடிஷன் நடக்கும். அந்த ஆடிஷன்லேருந்து ஒருத்தனை பிக் பண்ணுவாங்க. 2-3 பேர். எதுக்குன்னா இவன் வரலன்னா இவன் செட் ஆவான், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் ஆக்டருக்கு அவங்க ஸ்பெசிஃபைடாக ஒரு பர்சன் எடுத்துப்பாங்க. அதான் ஆக்டர் அதான் சொல்கிறேன், ஆக்டருக்கு ஸ்பெசிஃபைடாக ஆக்டரும் வந்து அவங்க வச்சுருக்காங்கன்னா அவங்களும் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இவன் திடீர்னு எல்லாராலையும் வர முடியும்னு சொல்ல முடியாது. திடீர்னு அவன் வரன்ட்டுருவான். அந்த டைமில் அவங்க அம்மா இறந்துட்டாங்களோ இல்லை யாரோ ஏதோ நடந்துச்சு, அந்த டைமில் ஆல்டர்னேட் அவன் வர முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவனை கால் வச்சு நீங்கள் வரலாம், நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி ஆக்டிங் ஸ்டெப்பிங்காக எடுப்பாங்க. இது ஒரு சைடு. இதெல்லாம் தாண்டிட்டு நீங்கள் வரீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மூவிக்கு கமிட் ஆகிட்டு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரெஷரில் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவனும் உங்கள் கூட தான் உட்காருவான். உங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும், அவனுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஆனால் 2 பேரும் ஈக்குவலைஸாக இருப்பீங்க. யார் மேலே கீழே இருக்காம அதான் ஆக்டிங். இப்போ நான் ஃபேஷன் லிஸ்ட்டில் பண்ணீங்கன்னா டாப்பில் இருப்பேன். ஆனால் ஆக்டிங்னு போனீங்கன்னா நீங்கள் நார்மல்ரா 10 பேரில் ஒருத்தன்டா, இதில் ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் என்ன தான் ஹை லெவல் ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஆக்டிங்குள்ளே போகும்போது நார்மல் ப்ரொஃபைல், அதுலேருந்து தடுமாறி உன்னோட ஆக்டிங் டேலண்ட்டை வச்சு மேலே வரதுல தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் சொல்லி தந்த நிறைய விஷயம், மாடலிங்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, கண்டிப்பாக இவ்வளோ நிறைய பேர் பேட் ஃபேஸும் இருக்குது, இது இப்போல்லாம் தெரிஞ்சுது. ஸோ எங்கள் டீம் சார்பாக ஒரு ஸ்மால் கிஃப்ட் உங்களுக்கு. ஓகே.